ராயல் நைட்ஸ் vs எல்லோ டைகர் விளையாடும் சிபிஎல் இறுதிப் போட்டி இன்று மாலை 6 மணி முதல். என்ன டீம் ரெடியா? உங்க டீம் உங்க கேம் டீம் கேம். இந்த விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கும், பணம் இழக்கும் அபாயம் உண்டு. தயவு செய்து பொறுப்புடன் விளையாடவும். குட் மார்னிங். ப்ரஷ் பண்ணியா? வா போலாம். என்ன உங்க டீம் கலக்கிட்டீங்க போல. நம்ம பார்த்து வளர்த்து விட்டா இப்போ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. பிகினர்ஸ் லக்குடா. எனக்கும் அது மாதிரி தான் ஆச்சு. ஹேய், பிளான் எப்படி? நீங்க பிளான் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஹேய் கலை, அம்மா பர்த்டேக்கு வீடியோ கேம் வேணும். அதுக்கு நீ இன்னும் வளரணும். கார்த்திகா பர்த்டேக்கு வீடியோ கேம் தான் கிடைச்சது. உன்னோட பர்த்டேக்கு பிரின்சஸ் எல்சா ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். மிக்கி மவுஸ் கேக்கு. அடுத்த பர்த்டேக்கு டிஸ்னி வேர்ல்டே கூட்டிட்டு போறேன். ஓகேயா? வேலை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொன்னா புரியாதா உங்களுக்கு? வெண்பா, வெண்பா, என்னது இப்படி பண்ணி வச்சிருக்க? நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்களா? டெட்லைன் என்னன்னு மறந்துட்டீங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் கிளையண்ட் கிட்ட சொல்ல முடியுமா? இந்த ஃபோனுக்குள்ள எத்தனை கடை இருக்குன்னு தெரியலையே. சரி, உன்னுடைய நகையெல்லாம் எங்க? கபோர்ட்ல காணாமே. அது பேங்க் லாக்கர்ல சேஃபா இருக்குமா? ஹாய் மீனா, அம்மாவுக்கு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அவசரமாக ஒரு 30,000 ரூபாய் அனுப்ப முடியுமா? ஹாய் ராஜ், வெண்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஒரு 30,000 ரூபாய் அனுப்ப முடியுமா ப்ளீஸ்? ஹாய் கார்த்திக், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வண்டி கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. அவசரமாக ஒரு 30,000 ரூபாய் அனுப்ப முடியுமா ப்ளீஸ்? அம்மா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு கால் இருக்கு. நீங்கள் போய் வெண்பா பிக்கப் பண்ணிடுங்க. இந்தாங்க. அக்கா, இது வலைய பாக்கி கட்ட சொல்லி அண்ணாச்சி சொன்னாங்க. சரி, ஓகே. வெண்பாவோட டேர்ம் ஃபீஸ் இன்னும் கட்டலை. லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. டைரியும் நோட் அனுப்பிடுச்சு. சாரி மேம், டைரி எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க, சொல்ல மறந்துருப்பாங்க. கட்டிடுறேன்.
கலை, ஒரு வாரம் சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. இப்போ எனக்கு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் செலவு, ப்ளீஸ். அம்மா பார்க் டைமா? அம்மா பிஸியாக இருக்கேன், நீ போய் கார்ட்டூன் பாரு. ஆன்லைன் ரம்மிக்கு பலியானோர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகையில் நேற்று இரவு இன்னொரு தற்கொலை. 34 வயதான கதிரேசன், 28 வயதான அவர் மனைவி செண்பகம் மற்றும் 7 வயதான அவர் மகள் கார்த்திகாவின் உடல்கள் பூட்டிய வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மியில் 50 லட்சத்திற்கும் அதிகம் இழந்து கடன் கட்ட முடியாமல் இந்த விபரீத முடிவு எடுத்துள்ளார்கள். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் வைத்து மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். ஆன்லைன் ரம்மியை விளம்பரம் செய்யும் பிரபல நடிகர்களின் அட்டை படமும் எரிக்கப்பட்டது. இந்த ஆன்லைன் ரம்மி பிரச்சனை தீருமா என்று கேள்வி கேட்டு டிஜிட்டல் இந்தியாவா? பொறுப்புகளை தவிர்ப்பது, பொய்களை பேசுவது, சூதாட கடன் வாங்குவது, அளவுக்கு அதிகமாக கோபப்படுவது. நான் போறேன். அம்மா, கார்த்திகா இன்னுமே ஸ்கூலுக்கு வரமாட்டாள, மிஸ் சொன்னாங்க. நேற்று இரவு இன்னொரு தற்கொலை. 34 வயதான கதிரேசன், 28 வயதான அவர் மனைவி செண்பகம் மற்றும் 7 வயதான அவர் மகள் கார்த்திகாவின் உடல்கள் பூட்டிய வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கார்த்திகா இன்னுமே ஸ்கூலுக்கு வரமாட்டாள, மிஸ் சொன்னாங்க. ஹலோ. ஹலோ, நீங்கள் தான் கலையா? கேம்பிளிங் அடிக்ஷன் யாருக்கு மேம்? எனக்கு தான். பார்க் போலாமா? வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதோம் தூண்டிற் பொன் மீன் விழுங்கி அற்று. பொருள் கெடுத்து பொய் மேற்கொள்ளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. சூதாட்டம் ஒரு வகையான போதை. இதற்கு அடிமையானவர்கள் பலர். பணமிழக்கும் அபாயம் உண்டு என்று அறிந்து மாடும் மக்கள் தயவு செய்து பொறுப்பேற்க